மகா பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, வானத்திற்கும் பூமிக்கும் சராசரங்களையும் சிருஷ்டித்த இவருடைய ஜீவனுள்ள தேவன் இந்த அருமையான திருமண தம்பதிகளை கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய நாங்கள் இவருடைய வாழ்நாள் முழுவதும் மகிழ்ந்து களி கூர்ந்து ஆண்டவரே சபையிலும் வீட்டிலும் தேசத்திலும் இவர்களுடைய நாமத்தை உயர்த்தி ஆசீர்வாதமான சந்ததியாக இவர்கள் வாழும்படி கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய நாங்கள் இவருடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருடைய நன்மையும் கிருபையும் இவர்களை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள் என்பது பாருங்க. அவங்க ஒரு கையெழுத்து போட்டவனே நீங்க அப்புறம் போட்டோ எடுக்கலாம், எல்லாம் எடுக்கலாம். அந்த கையெழுத்து போட்டு 2 சாட்சிகள், இந்த சாட்சி கொடுத்தவங்க 2 பேர் வந்துருங்க. பொண்ணு மாப்பிள்ள கையெழுத்து போட்டுட்டு அப்புறம் நீங்க போட்டோ எடுக்கலாம். பரிசுத்த வீரர்களில் ஒருமித்து வாழ சம்மதித்து தேவனுடைய சன்னிதியில் இந்த சபைக்கு முன்பாக அறிக்கையிட்டு ஒருவருக்கு ஒரு வாக்கு கொடுத்து உறுதிக்கு அடையாளமாக மாங்கல்யத்தையும் மாலைகளை மாற்றி இவர்கள் இன்று முதல் கணவனும் மனைவியுமாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அறிவிக்கிறேன். ஆமென். தேவன் இணைத்தவர்களே மனிதன் எவனும் பெரிக்கா இருக்க கடவன். அப்படியே முழங்கால் போடுங்க. சரி, அப்படியே போடுங்க. முழங்கால் கையை பிடிச்சிக்கங்க. கையை விடாதீங்க. கையை பிடிச்சி பாஸ்டர்களா வாங்க. அப்படியே ஊழியர்களா வாங்க. அப்படியே ஜெபம் பண்ணுவோம். ஊழியர்களா வாங்க. அப்படியே பிள்ளைங்க கலையை கையை நீட்டி ஜெபம் பண்ணுங்க. அப்படியே எல்லாரும் பெருகுவார்களாக என்று சொல்லி நாங்கள் ஆஸ்வதிக்கிறோம். தெய்வம் மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை உண்டாக்கினீரே, அதற்காக நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த நல்ல நாளை மனதார பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால் ஊழியர்களாய் உறவுகளாய் ஆசீர்வதி ஜெபம் செய்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அறிவிக்கும் போது எல்லாம் நம்ம கரங்களை தட்டி உங்க கையில கொடுக்கப்பட்ட பூக்களை எல்லாரும்
இப்பொழுது பாஸ்டர் ஏனஸ் அவர்கள் இந்த மாலைக்காக அவர் ஜெபம் பண்ணுவார்கள். ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் மணமகளுக்கும் மணமகள் மகன்மாருக்கும் மாற்றிக் கொள்வார்கள். எல்லா உற்சாகத்தோடு நம்ம கைகளை தட்டி நல்ல தகப்பனை மாப்பிள்ளை பொண்ணு மாத்திரம் கை பிடிச்சிருக்கட்டும். நீங்க பொண்ணோட அப்பா அப்பா கையை பிடி விட்டுறக்கூடாது. இப்போ பிடிக்கிற கை தான் கடைசி வரைக்கும் விடவே கூடாது. அப்படியே பிடிச்சிக்கோங்க. ஒரு ஆள் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. மைக்கை கூட கையில் வச்சு அவருக்கு சொல்ல போறாரு. ஒரு ஆள் வாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. மைக்கை கிட்ட வைக்க வச்சுக்க. அவரே வச்சுக்கிறாரு. நான் சொல்றதை சொல்லுங்க. இங்கே கூடி வந்திருக்கும் யாவருக்கும் சாட்சியாக ஜெபாஸ்டனாகிய நான் ஜெபிமாகிய உன்னை இன்று முதல் விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உன்னை நேசிக்கவும் ஆதரிக்கவும் வாக்கு கொடுக்கிறேன். இங்கே கூடி வந்திருக்கும் யாவருக்கும் சாட்சியாக ஜெபமாகிய நான் ஜெபாஸ்டனாகிய உங்களை இன்று முதல் விவாக கணவனாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உன்னை நேசிக்கவும் ஆதரிக்கவும் உமக்கு கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். பாருங்க, இருவரும் அவங்க வாக்கு கொடுத்திருக்கிறாங்க. இதற்கு அடையாளமாக இப்பொழுது மாங்கல்யத்தை மணமகன் மணமகளை கழுத்தில் அணிவிப்பார்கள். எல்லாரும் உங்க கையில அப்புறம் பூ வந்துருச்சா? எல்லாரும் உற்சாகமா எந்திரிச்சு நீங்க இப்பொழுது இந்த மாங்கல்யத்துக்காக பாஸ்டர் அவர்கள் ஜெயபிராஜ் பாஸ்டர் அவர்களுக்கு ஜெபம் பண்ணுவாங்க. வாங்க. ஜெபிப்போம். மகா இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்களுடைய இந்திய கலாச்சாரத்தின்படி ஆண்டவரே, மாங்கல்யம் என்பது திருமணத்தின் அடையாளமாக ஆண்டவரே எங்களுடைய கலாச்சாரத்திலே நாங்கள் அணிந்து கொள்ளுகிறதை இந்த நாட்களிலே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நாங்கள் ஊழியக்காரர்களாய் இணைந்து